அண்ணா திருப்பதி நகர் போ. போலாம் மேடம். உட்காருங்க. ஏன் இப்படி பார்க்குறான்? ஹலோ. யாருன்னே தெரில. இந்த ஆட்டோக்காரனை பார்த்தா பயமாக வேற இருக்கு. மருளாக வச்சுட்டு ரொம்ப டெரராக இருக்கான். ஓகே, நான் உனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன். அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா நான் இங்கே தான் இருக்கணும். அண்ணா நிறுத்துங்க. அண்ணா எதுக்கு இப்போ தள்ளி வந்து நிறுத்துனீங்க? அந்த இடத்துல பொறுக்கி பசங்களாம் இருந்தாங்க மேடம். அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்து இறக்கி விட்டேன். மாமே அந்த வீடு சாமாயத்தை மாமே பார்த்து அள்ளு விட்டுச்சதுக்கு. எவ்வளோண்ணா ஆச்சு? 146 மேடம். அவ்வளோதான் ஆச்சா? ஆமாம் மேடம். வேணும்னா மீட்டர் செக் பண்ணுங்க. மீட்டர் மீட்டர் போட்டிருக்கீங்களா? ஓகேண்ணா. இந்தாங்க. மேடம் இந்தாங்க சேஞ்ச் 4 ரூபா. பரவாயில்ல, நான் வச்சுக்கோங்க. இல்லை வேணாம் மேடம். உழைக்காத காசு எனக்கு வேணாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. மேடம் மேடம் என்னாச்சுண்ணா? உங்கள் பர்ஸை விட்டுட்டீங்க. இது என் பர்ஸ் இல்லையேண்ணா. சாரி மேடம், இது என் பர்ஸ் தான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். வர மேடம். என்ன மனுஷன்யா. ஆட்டோ வருமா? எங்க போனா? வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் 100 ரூபா தானா? 100 ரூபா ரொம்ப ஜாஸ்தி. நான் புள்ள குட்டிக்காரினா கேஸ்னா விலை விக்குது. அதுக்கு சரி 90 ரூபாண்ணா. 90 ரூபா ரொம்ப ஜாஸ்தி. நானா பாக்குறதுக்கு டிப் டாப்பா கண்ணாடிலாம் போட்டு அம்மா 5 மாதிரி இருக்க. சரி 80 ரூபாண்ணா. இல்ல 80 ரூபா ஜாஸ்தி. வேலைக்கு இருண்ணா. சரி எவ்வளவுதான் தர? 30 ரூபா. 30 ரூபா? எங்க வேலை செய்யற? ஐடில. ஐடியா? 30 ரூபா வச்சிருக்கியா? ஓ. இந்தா 10 ரூபா. எதுக்கு? ஏசி பஸ்ல போ. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அடிங்க.